யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் எப்படி யூஸ் பண்ணுறது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கூகுளில் போயிட்டு clipchamp.com இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே போதும். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை வச்சு கூட வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். இதில் வந்து ட்ரை ஃபார் ஃப்ரீ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாகின் கேட்கும். அதை வந்து நம்ம வந்து ஜிமெயில் ஆர் மைக்ரோசாஃப்ட் பர்சனல் அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். இப்போ நான் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் வச்சு ஒரு வீடியோ வந்து எப்படி கம்போஸ் பண்ண போகிறேன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கிரியேட் எ வீடியோ வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு நேம் கேட்கும். அந்த நேம் வந்து நம்மளோட டைட்டில். ஸோ டைட்டில் வந்து நம்ம வந்து என்ன வேணால் கொடுக்கலாம். நான் டெமோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து எந்த வீடியோ வந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணணுமோ அந்த வீடியோ ப்ளஸ் ஏதாச்சும் ஒரு ஃபைல், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபைலை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம வந்து எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஃபைலையும் இந்த ஃபைல் ஒரு வீடியோவும் ஒரு ஜேபிஜே இமேஜையும் நான் வந்து ப்ரௌஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து இப்போ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இமேஜும் ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்லோட் பண்ண அப்புறம் கெட் ஸ்டார்டட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் கேட்கும். இது வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. ஸோ நம்மளுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம லைக் பண்ணலாம். அந்த டெம்ப்ளேட் வேணும்னா டிஸ்லைக் பண்ணிக்கலாம். லைக் தம்ஸ் அப், தம்ஸ் டவுன் அந்த மாதிரி நம்ம வந்து எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ நம்ம இப்போ அந்த ஆர்கானிக் வேணும்னா நம்ம தம்ஸ் அப் கொடுத்துக்கலாம். மின்னல் வேணாம்னா நம்ம டிஸ்லைக் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்த அப்புறம் நம்மளுக்கு எல்லா ஆப்ஷனும் நம்ம செலக்ட் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்த அப்புறம் 2 ஆப்ஷன்ஸ் வரும். அவுட்புட் வந்து ஒன்று வந்து லேண்ட்ஸ்கேப்பை வந்து வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறதா, இல்லை போர்ட்ரேட்டாக வந்து வீடியோ க்ரியேட் பண்ணுறதான்னு. ஸோ இதில் வந்து ஒரு ரொம்ப பியூட்டி இருக்குது. என்னென்னா நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து லேப்டாப்பில் க்ரியேட் பண்ணி அது வந்து ஒரு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்து யூஸ் பண்ணி நம்ம போர்ட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஷார்ட்ஸாக வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜ். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷார்ட்ஸுக்கு வந்து சில லிமிட் இருக்குல்ல, இந்த செகண்ட்ஸ் வரைக்கும் தான் வீடியோ வந்து போட முடியும்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம வந்து இங்கே வந்து செகண்ட்ஸ்லலாம் ட்ரிம் பண்ண முடியும், எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா சில ஆப்ஷன்ஸ் 2 ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஒன்று வந்து மியூசிக், இன்னொன்று வந்து ஃபாண்ட்டு. இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இப்போ இந்த வீடியோக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து சில டிஃபால்ட்ஸ் இருக்குது. ப்ரீ ரிவ்யூ கொடுத்தோம்னா அந்த மியூசிக்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்கும். அதை வச்சு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு மியூசிக் வேணாம்னா நோ மியூசிக் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட்ஸு, இப்போ நம்ம வந்து டெமோன்னு வந்து சில ஃபாண்ட்ஸ் வந்து ஸ்டைல்ஸ் இருக்குது. டிஃபால்ட்டாக வந்து இது சூஸ் பண்ணி வர்ற ஃபாண்ட்ஸு. இந்த ஃபாண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எந்த ஃபாண்ட்ஸ் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஃபாண்ட்ஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சுன்னா வீடியோ வந்து இது வந்து க்ரியேட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ இது